உங்களுக்கு எந்தெந்த நோக்கு ஐஸ் பேக் கொடுக்குறேன்னு டவுட் இருக்குதா அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்க்க போனால் எந்தெந்த நோக்கு நாங்கள் வந்து ஐஸ் ஒத்தனம் கொடுக்கலாமெண்டு. இந்த ஐஸ் ஒத்தனம் கொடுக்கறதால எங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் என்னென்ன? இந்த ஐஸ் ஒத்தனம் கொடுக்குற இடத்துல எங்களுடைய குருதிக்கிழங்கு வந்து சுருக்கம் அடையுது, அதாவது வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. இதனால எங்களுடைய இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங் வந்து குறைவடைகிறதால எங்களுக்கு இருக்கிற நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. இப்போ நாங்கள் வந்து எந்தெந்த நோக்கு நாங்கள் வந்து ஐஸ் பேக் வைக்கலாம்னு பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ஒரு சடன் இன்ஜுரி, அதாவது சடனாக உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படைக்குள்ள நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து ஐஸ் பேக் கொடுக்கறதால நீங்கள் வந்து அந்த நோவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மூட்டுக்களில் வந்து வீக்கம் இருக்குன்னா அதுக்கும் நீங்கள் ஐஸ் பேக் வைக்கிறதால உங்களுடைய வீக்கத்தையும் நோயையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட தசையில வந்து கிழிவு ஏற்படுறது, அதாவது உங்களோட தசை வந்து டேர் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐஸ் பேக் வைக்கிறதால அந்த இடத்துல இருக்கிற நோவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறந்த தெரிவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய மருத்துவர் தெய்வசீலன் சுவர்ணசவேசன். நன்றி, வணக்கம்.